ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை ஒரு கமர்ஷியல் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை வந்து படிக்கிறது அதுக்குன்னு வந்து ஒரு சில லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் லாங்குவேஜும் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆஸ் அ வாய்ஸ் ஆக்டர்னு போட்டிருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுற பேஜ் வந்திருக்கும். இதில் வந்து லாங்குவேஜ்னு ஒரு தெரியுது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வேறு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஜெண்டர் அண்ட் ஏஜின்னு கேட்டுக்கிறாங்க. மேல் டீனேஜர். இப்போ நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை கொடுத்து கரெக்டான ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்தது வந்து ரெக்கார்டிங் டெலிவரி ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிட்டல் டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது என்ன எதுக்கு டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இமெயில் வழியாகவோ இல்லை ட்ராப் பாக்ஸு, கூகுள் ட்ரைவு, ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி வெப்சைட் மூலிமா நான் வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். ரிமோட் லைவ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ஜாப் மேட்சிங் ஆகுதுங்கிறது காமிக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து அடிஷ்னல் சர்வீஸ். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மியூசிக்கை சேர்த்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதையும் கொடுத்துக்கலாம். அப்புறம் மாஸ்டர் ஆடியோனா நம்ம குவாலிட்டி, ஸ்டுடியோ குவாலிட்டியில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி தர முடியும் அப்படின்னா அதையும் டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரைட் ஏ காப்பி. இது வந்து ஒரு காப்பியாக வந்து ரைட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால கொடுக்கலாம். அப்புறம் டிரான்ஸ்லேட்டு. இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதையும் இப்போ செக் பாக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிங்க அப்படின்னா மேட்சிங் ஜாப் வந்து உங்களுக்கு 200க்கு மேலே காமிக்குது. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ என்னோடய இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துருங்க. என்னோடய நேம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்படி எங்களை ஃபைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் சர்ச் இன்ஜின் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரிசீவ் ப்ராஜெக்ட் இன்விடேஷன் தட் மேட்ச் யுவர் ப்ரொஃபைல், ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பட்ஜெட் ஸ்பெசிஃபிகேஷன். வாய்ஸ் 123's invitation algorithm invites those voice actors who best match the project requirements. Clients can also directly invite you into audition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. Audition for projects. Submit audition to the jobs you like and be heard by potential clients. கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இதையும் கண்டினியூ கொடுத்துடலாம். டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமு, லாங்குவேஜு, ஜெண்டரு, டெலிவரி ஆப்ஷனு, அப்புறம் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். மேலே வந்து இந்த கிரே கலரில் இருக்கிறதா வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் கேட்குறாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொஃபஷனோட இதை கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாய்ஸ் ஆக்டர்னே கொடுங்க. ஏன்னா வாய்ஸ் ஆக்டர் ப்ராஜெக்ட் பற்றி தான் அந்த ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். சும்மா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் இந்தியா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து வெப்சைட் அட்ரஸ்ஸு, ஃபேஸ்புக் அட்ரஸ்ஸு இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். சேவ் கொடுத்துருங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ்
உங்களுக்கு வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து மேட்ச் பண்ணி அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல தான் டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு சாம்பிள் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து நீங்களே வந்து நல்லா ஒரு சூப்பராக வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆடியோ ஃபைலில் அப்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அவங்க வந்து உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு அந்த ரெக்கார்டு நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $50 மேக்ஸிமம் வந்து $400 வரைக்கும் கூட ஒர்க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நாலேஜ் இருந்துச்சு, நல்லா இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபீர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.